குட் மார்னிங் ஆல். நம்ம இந்த கிளாஸ்ல வந்து கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் ஆட்ரிபியூட்ஸ் பார்க்க போறோம். போன லெக்சர்ல கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு முன்னாடியே தெரியும் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் வந்து வேரியபிள். ஓகேவா? கவுண்ட் பண்ணக்கூடிய அல்லது வந்து இது கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அப்படிங்கிற மாதிரி பேராமீட்டர்ஸ் பேர் வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? நம்ம வேரியபிள் சார்ட்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ் பார் சார்ட் ஆர் பார்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த கண்ட்ரோல் சார்ட்ஸ் வந்து வேரியபிள்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் சில பேராமீட்டர்ஸை பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கலர் கரெக்டா இல்ல, வேற கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டாங்க, ப்ளோ ஹோல்ஸ் இருக்கு, கிராக்ஸ் இருக்கு, ஓகேவா, இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காம்போனன்ட்ல, அந்த இல்ல இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரியா? சோ அந்த பேராமீட்டர்லாம் நம்மளால மெஷர் பண்ணவும் முடியாது. அதுக்கு தனியா அதுக்கு வந்து கண்ட்ரோல் சார்ட்ஸ் வந்து எக்ஸ் பார் ஆர் சார்ட்ல வந்து நம்மளால வந்து மென்ஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி மெஷர் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸாவே இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காம்போனன்ட்ல வந்து ஒரு 20-30 டைமென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லென்த், பிரெத், ஓகேவா, டயாமீட்டர், டெப்த் ஆஃப் த ஹோல், ஓகேவா, ஆங்கிள், அந்த மாதிரி வந்து ஒரு 20-30 டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, சரியா, நீங்க ஒரு டைமென்ஷனுக்கும் ஒரு கண்ட்ரோல் சார்ட் வரைய வேண்டியிருக்கும். அப்ப 30 டைமென்ஷன் இருக்குன்னா 30 எக்ஸ் சார்ட் 30 ஆர் சார்ட் வரைய வேண்டியிருக்கும். சரியா? அப்போ தட் இஸ் வெரி டைம் கன்சூமிங் அண்ட் காஸ்ட் கன்சூமிங். ஓகேவா? சோ அந்த மாதிரி சமயத்துல வந்து நம்மளால கண்ட்ரோல் சார்ட் ஃபார் வேரியபிள்ஸ் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியாது. ரைட்டா? அப்படிப்பட்ட சமயங்கள்ல நம்ம வந்து கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் ஆட்ரிபியூட்ஸ் போறோம். சோ முன்னமே பார்த்த மாதிரி ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு காம்போனன்ட் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதா, கன்ஃபார்மிங்கா நான் கன்ஃபார்மிங்கா. கன்ஃபார்மிங் அப்படின்னா கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அர்த்தம். நான் கன்ஃபார்மிங்னா கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ அதை ப்ரூவ் பண்ற பேராமீட்டர்ஸ்க்கு பேர் தான் வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? அத கவுண்டபிள் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். சில நேரங்கள்ல அது கவுண்ட் பண்ண முடியாத பேராமீட்டர்ஸாவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கலரு, பெயிண்ட் இல்லாத இடங்கள், ஸ்கிராட்ச் இருக்கிற இடம், ஓகேவா, டேமேஜ், இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது. சரியா? இதெல்லாம் பார்த்தா தெரியும், அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, நாட் ஓகேவா, கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுவா பண்ணாதா, அவ்வளவுதான். சரியா? அப்படிங்கிற அந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாவும் ஆட்ரிபியூட்ஸ் தான் வரும். அதே சமயம் குவான்டிடேட்டிவ் டேட்டாவா இருந்தா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயாமீட்டர் அப்படிங்கிறது கூட நம்ம மெஷர் ஒரு வெர்னியர் கேலிஃபரையோ இல்ல வந்து ஸ்க்ரூ கேஜையோ வச்சு மெஷர் பண்ணாம, சரியா, நம்ம வந்து ஒரு கோ கேஜ் நோ கோ கேஜ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஒரு என்ன சொல்றது, ஒரு இது மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அந்த சர்க்கிள்ல வந்து நம்ம வந்து அந்த காம்பனன்ட் வந்து விட்டு எடுத்தோம்னா வந்து அந்த காம்பனன்ட் உள்ள போச்சு அப்படின்னா வந்து தட் இஸ் கால்டு கோ. ஓகேவா? அந்த காம்பனன்ட் அந்த ராடு வந்து உள்ள போகல, ஓகேவா, அப்படின்னா அந்த அந்த சர்க்கிளோட டயாமீட்டரோட அதிகமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப அது வந்து நோ கோ. சரியா? கோனா தட் இஸ் கன்ஃபார்மிங் டு த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த கஸ்டமர். நோ கோ அப்படின்னா தட் இஸ் நாட் கன்ஃபார்மிங் டு த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த கஸ்டமர். ஓகேவா? சோ அப்படி ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம ஒரு கேஜஸ் வச்சு மெஷர் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ்க்கு பேரு ஆட்ரிபியூட்ஸ் தான். சரியா? அப்போ அந்த கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதா, கன்ஃபார்மிங்கா நான் கன்ஃபார்மிங்கா அப்படிங்கறத மட்டும் பார்த்தா தட் இஸ் கால்ட் ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு வரைகிற கண்ட்ரோல் சார்ட்டுக்கு பேர் வந்து ஆட்ரிபியூட் கண்ட்ரோல் சார்ட்ஸ். சரியா? ஆட்ரிபியூட் ஃபர்ஸ்ட். சரி, ஓகே, ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு, ஆட்ரிபியூட் கண்ட்ரோல் சார்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம கன்ஃபார்மிங் ஐட்டம், கன்ஃபார்மிட்டி அப்படிங்கிற ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? தட் மீன்ஸ் இன்னும் சிம்பிளா சொல்ல போனா டிஃபெக்ட்டுக்கும் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகேவா? டிஃபெக்ட்னா என்ன, டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்கு. சரியா? அந்த கார்ல சைடு மிரர் உடஞ்சிருக்கு, ஓகேவா, வைப்பர் மோட்டார் சரியா வேலை செய்யல, பவர் விண்டோ ஒர்க் ஆகல, ஏர் பேக் கரெக்டா ஃப்ளோட் ஆகல, சரியா, ஏர் பேக் கரெக்டா விரியல, ஓகேவா. சோ இந்த சீட் வந்து கிழிஞ்சிருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பேரு டிஃபெக்ட்ஸ். ஓகேவா? ஒரு கார்ல இத்தனை பிரச்சனை இருக்கு, சரியா, இதுக்கு பேரு டிஃபெக்ட் அல்லது நான் கன்ஃபார்மிட்டி. சரியா? டிஃபெக்ட் அல்லது நான் கன்ஃபார்மிட்டி. இந்த ப்ராப்ளம்ஸுக்கு எல்லாம் பேரு வந்து டிஃபெக்ட் அல்லது நான் கன்ஃபார்மிட்டி. இத்தனை ப்ராப்ளம்ஸ் உடைய அந்த காருக்கு பேரு டிஃபெக்டிவ் ப்ராடக்ட். ஓகேவா? அல்லது டிஃபெக்டிவ் ஐட்டம், நான் கன்ஃபார்மிங் ப்ராடக்ட், நான் கன்ஃபார்மிங் ஐட்டம். ஓகேவா? புரியுதா? டிஃபெக்ட்டுக்கும் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்டுக்கு என்ன வித்தியாசம், நான் கன்ஃபார்மிட்டிக்கும் நான் கன்ஃபார்மிங் ஐட்டமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது புரியுதா? அந்த சைடு மிரர் பிரச்சனை, வைப்பர் பிரச்சனை, ஏர் பேக் பிரச்சனை, பவர் விண்டோ பிரச்சனை, சீட் பிரச்சனை எல்லாம் டிஃபெக்ட், நான் கன்ஃபார்மிட்டி.
ஓகேவா? இத்தனை பிரச்சனைகளுடைய அந்த காருக்கு பேரு defective product or defective item, non conforming item or non conforming product. ஓகேவா? சோ இதுதான் டிஃபெக்ட்டுக்கும் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்கான வித்தியாசங்கிறது. இது தெரிஞ்சாதான் நம்ம ஆட்ரிபியூட் சார்ட்ஸ் பத்தி தெளிவா படிக்க முடியும். ஓகேவா? சோ ஆட்ரிபியூட் சார்ட்ஸ் மொத்தம் நாலு டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? பி சார்ட், என்பி சார்ட், சி சார்ட், யூ சார்ட். ஓகேவா? இந்த பி சார்ட்டும் என்பி சார்ட்டும் வந்து இது டிஃபெக்டிவ்க்கு யூஸ் பண்ற சார்ட். ஓகேவா? நான் கன்ஃபார்மிங் ஐட்டம்ஸுக்கு ஓகேவா யூஸ் பண்ற சார்ட். இந்த சி சார்ட்டும் யூ சார்ட்டும் டிஃபெக்ட்ஸுக்கு யூஸ் பண்ற சார்ட், நான் கன்ஃபார்மிட்டிஸ்க்கு வரைகிற சார்ட். ஓகேவா? இந்த பி சார்ட் என் சார்ட் நியர்லி சேம் தான். ஓகேவா? சாம்பிள் சைஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா, ஓகேவா, சாம்பிள் சைஸ் வந்து எல்லா சாம்பிள்லயும் ஒரே நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம எடுத்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பி சார்ட்டும் வரையலாம், என்பி சார்ட்டும் வரையலாம். சப்போஸ் சாம்பிள் சைஸ் ஒரு சாம்பிளுக்கு வேரி ஆச்சுன்னா நம்ம பி சார்ட் தான் போயாகும். அதே சமயம் இந்த சி சார்ட் யூ சார்ட்டும் கிட்டத்தட்ட சிமிலர் தான் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸுக்கு. ஓகேவா? நான் கன்ஃபார்மிட்டிஸ்க்கு வரைகிற சார்ட். ஓகேவா? இதுலயும் சாம்பிள் சைஸ் பொறுத்து தான் வித்தியாசம் வரும். சாம்பிள் சைஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா சி சார்ட் வரைஞ்சிக்கலாம், சாம்பிள் சைஸ் வேரியபிளா இருந்துச்சுன்னா நம்ம யூ சார்ட் போய்க்கலாம். ஓகேவா? இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ், அது எந்த இடத்துல யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது. சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சி சார்ட் பார்க்கலாம். சரியா? சரி, பி சார்ட் பார்க்க போறோம். ஓகேவா? பி சார்ட் அப்படிங்கிறது முன்னமே சொன்ன மாதிரி வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ்க்கு வரையறது. ஓகேவா? நான் கன்ஃபார்மிங் ஐட்டம்ஸ்க்கு வரைகிற ஒன் டைப் ஆஃப் சார்ட் தான் வந்து பி சார்ட். ஓகேவா? சோ இதுல பாருங்க, இந்த this P denotes the fractional defective. ஓகேவா? செகண்ட். P denotes the fractional defective. ஓகேவா? சோ fractional defective அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஒரு டைம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது நம்ம எத்தனை காம்போனன்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணோம், ஓகேவா, அதுல எத்தனை டிஃபெக்டிவ் காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? 1000 காரை செக் பண்ணோம், அதுல வந்து 30 கார் வந்து டிஃபெக்டிவ் கார்ஸ். ஓகேவா? அந்த டிஃபெக்டிவ் கார்ஸ்ல எத்தனை விதமான டிஃபெக்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? பட் அல்டிமேட்லி தட் 30 கார்ஸ் ஆர் டிஃபெக்டிவ் கார்ஸ். ஓகேவா? அப்போ சோ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண மொத்த காம்போனன்ட் வந்து 1000, அதுல டிஃபெக்டிவ் கார்ஸ் வந்து 30. சரியா? சோ அந்த அதுக்கு ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற ரேஷியோக்கு பேர் தான் வந்து ஃபிராக்ஷன் டிஃபெக்டிவ் ஆர் பி. ஓகேவா? பிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா என்பி பை என். ஓகேவா? என்பி அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் காம்போனன்ட்ஸ். அந்த 30 கார் டிஃபெக்டிவ் கார்னு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் இந்த என்பி. இந்த என் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்ஸ்பெக்டட். ஓகேவா? அது சப் குரூப்லயா இருக்கலாம், டோட்டல் குரூப்லயா இருக்கலாம். ஓகேவா? இந்த 1000 அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் வந்து இந்த என். சரி சரி, ஒரு சாம்பிள்லயும் எத்தனை கார். ஓகேவா? 10 சாம்பிள் எடுக்கிறோம். ஓகே, ஒரு சாம்பிள் 100 கார் எடுத்தோம் அப்படின்னா வந்து தட் சாம்பிள் சைஸ் என், அந்த 100ங்கிறதா வந்து என். சரியா? இதே வந்து அந்த இதை வந்து ரேஷியோ மாதிரி வரும், டெசிமல்ல வரும். இதை நம்ம பெர்சன்டேஜா மாத்தணும் அப்படின்னா வந்து 100ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ P is equal to NP by N. Nங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், Nங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இன் தட் சாம்பிள். ஓகேவா? இது வந்து ஒரு டெசிமல்ல வரும், ஓகே, ஃபிராக்ஷன்ல வரும். சோ இத நம்ம வந்து பெர்சன்டேஜ்ல மாத்தணும் அப்படின்னா 100ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த பி சார்ட் வரையணும் அப்படின்னா நமக்கு வழக்கம் போல சென்ட்ரல் லைன் தெரியணும், அப்பர் கண்ட்ரோல் லிமிட் தெரியணும், லோயர் கண்ட்ரோல் லிமிட் தெரியணும். சரியா? அதுக்கு மூணுக்கும் ஃபார்முலாஸ் இருக்கு பாருங்க. சென்ட்ரல் லைன் வரையறதுக்கு ஃபார்முலா வந்து பி பார். சரியா? பி பார் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிக்மா என்பி பை சிக்மா என். அதாவது 1000 கார் அப்படி எத்தனை மொத்தமா இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது 1000 கார் அப்படிங்கிறது சிக்மா என். சரியா? அதுல 30 கார் டிஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தா பாத்தீங்களா, தட் இஸ் கால்ட் சிக்மா என்பி. So total number of defective items divided by total number of items inspected. ஓகேவா? that is P bar. அந்த P bar தான் வந்து central line. ஓகேவா? upper control limit formula என்ன? P bar plus 3 into P root of P bar into 1 minus P bar by N. Lower control limit is equal to P bar minus 3 into root of P bar into 1 minus P bar by N. இது ஜஸ்ட் ஃபார்முலா தான். நம்ம இந்த P bar வேல்யூ கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி கரெக்டா P bar வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா போதும், கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நெக்ஸ்ட் இதே
என்பி சார்ட்டுக்கு என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் சரியா. பி பார் சார்ட்டும் பி சார்ட்டும் என்பி சார்ட்டும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். சாம்பிள் சைஸ் வேரி ஆகுதா கான்ஸ்டன்டா இருக்குதா அப்படிங்கறத பொறுத்து ஒரு இடத்துலயும் ஒரு சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. சாம்பிள் சைஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா பி சார்ட் யூஸ் பண்ணலாம், என்பி சார்ட் யூஸ் பண்ணலாம். சாம்பிள் சைஸ் வந்து வேரி ஆகுது அப்படின்னா வந்து நம்ம வந்து பி சார்ட் தான் போய் ஆகும். ஓகேவா. சோ இப்ப பி சார்ட் வரையணும் அப்படின்னாலும் வந்து நமக்கு கண்ட்ரோல் லிமிட்ஸ் தேவைப்படும். ஓகேவா. கண்ட்ரோல் லிமிட்ஸ் அந்த சென்ட்ரல் லைன் தெரியணும். ஓகேவா. சென்ட்ரல் லைன் ஃபார்முலா வந்து n இன்டூ பி பார். ஓகேவா. பி பாருக்கு சேம் ஃபார்முலா தான், சிக்மா என்பி பை சிக்மா என். ஓகேவா. தென் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஃபார்முலா வந்து np bar plus 3 into root of np bar into 1 minus p bar. Lower control limit np bar in minus 3 into root of np bar into 1 minus p bar. நம்ம p bar அதே ஃபார்முலா தான், nங்கிறதும் அதே தான் சரியா. அந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்ஸ்பெக்டட் இன் சப் குரூப் ஆர் சாம்பிள் சைஸ். ஓகேவா. சிம்பிளி சொல்ல போனா சாம்பிள் சைஸ். ஓகேவா. சோ இப்போ நம்ம அட்ரிபியூட்னா என்ன, அட்ரிபியூட் சார்ட்ஸ் எதுக்காக மெயினா யூஸ் பண்றோம். ஓகேவா. அது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட் சார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, டிஃபெக்ட்னா என்ன, டிஃபெக்டிவ் ஐட்டம்னா என்ன. ஓகேவா. தட் மீன்ஸ் நான் கன்ஃபார்மிட்டினா என்ன, நான் கன்ஃபார்மிங் ஐட்டம்னா என்ன, அது ரெண்டுக்கு நடுவுல பேசிக் டிஃபரன்ஸ் என்ன, அப்புறம் பி சார்ட் எங்க யூஸ் பண்றோம் அதுக்கான ஃபார்முலா என்னென்ன, என்பி சார்ட் எங்க யூஸ் பண்றோம் அதுக்கான ஃபார்முலா என்னென்ன அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம இந்த பி சார்ட் என்பி சார்ட்டை நம்ம ப்ராப்ளம்ஸ் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் நல்லா புரியும். ஓகேவா. இப்ப இந்த ப்ராப்ளம் பாருங்க. In a factory producing spark plug, the number of defective one second. In a factory producing spark plug, the number of defective found in inspection of 20 lots of 100 each is given below. ஓகேவா. இந்த கொஸ்டின் வந்து என்ன தெரியுது, ஒரு ஃபேக்டரி அங்க வந்து ஸ்பார்க் பிளக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க சரியா. அந்த ஸ்பார்க் பிளக்ஸ் எல்லாம் குட் குவாலிட்டி ஸ்பார்க் பிளக்ஸா, பேட் குவாலிட்டி ஸ்பார்க் பிளக்ஸா, ஓகேவா, குட் ப்ராடக்ட்ஸா டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸா அப்படிங்கறத செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றதுக்கு என்ன எடுக்கிறாங்க, 20 சாம்பிள் எடுக்கிறாங்க. ஒரு சாம்பிள்லயும் 100 ஸ்பார்க் பிளக், 100 ஸ்பார்க் பிளக் சேர்ந்ததுதான் ஒரு சாம்பிள். ஓகேவா. அந்த மாதிரி மொத்தமா அப்ப 20 சாம்பிள் எடுக்கிறாங்க. மீன்ஸ் 2000 ஸ்பார்க் பிளக் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. அப்போ நமக்கு கிடைச்ச டேட்டா என்னங்கிறது பாருங்க. இப்போ ஒரு லாட், ஓகேவா, சாம்பிள்ங்கிறது நத்திங் பட் லாட். ஓகேவா. ஃபர்ஸ்ட் லாட் அதாவது இதுல 100 ஸ்பார்க் பிளக் இருக்கு. அந்த 100ல 5 ஸ்பார்க் பிளக் டிஃபெக்டிவ், மீதி 95 நல்ல ஸ்பார்க் பிளக். செகண்ட் லாட் அல்ல செகண்ட் சாம்பிள், இதுல 100 ஸ்பார்க் பிளக் எடுத்து செக் பண்றாங்க. அதுல 10 டிஃபெக்டிவ், 90 நல்லது. ஓகேவா. இந்த மாதிரி 20 லாட்டுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க சரியா. ஒரு லாட்லயும் அதாவது ஒரு சாம்பிள்லயும் 100க்கு எத்தனை டிஃபெக்டிவ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரியா. இப்ப நம்ம என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் த அப்ராப்ரியேட் கண்ட்ரோல் சார்ட் அண்ட் ஸ்டேட் வெதர் த ப்ராசஸ் இஸ் இன் கண்ட்ரோல். ஓகேவா. சோ இப்ப கண்ட்ரோல், இப்ப நம்ம கரெக்டான கண்ட்ரோல் சார்ட்டை செலக்ட் பண்ணணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் இது டிஃபெக்டிவ்ஸ்க்கான கண்ட்ரோல் சார்ட்ஸா இல்ல டிஃபெக்ட்ஸ்க்கான கண்ட்ரோல் சார்ட் அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேவா. இதுல ஸ்பார்க் பிளக்ல அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, ஹோல் சரியா இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்கல. ஓகேவா. ஸ்பார்க் பிளக்கையே பத்தி கொடுத்துருக்காங்க, அது டிஃபெக்டிவா இல்லையாங்கன்னு சொல்றாங்க. டிஃபெக்டிவ்க்கான கண்ட்ரோல் சார்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம கையில இருக்கிற ஆப்ஷன் வந்து பி சார்ட் அல்லது என்பி சார்ட். ஓகேவா. சோ இந்த பி சார்ட் என்பி சார்ட் இந்த ரெண்டுல நம்ம எதை செலக்ட் பண்ணணும் ஓகேவா அப்படிங்கறத முடிவு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், சாம்பிள் சைஸ் பார்க்கணும். எல்லா சாம்பிளோட சைஸும் வந்து 100 தான். ஓகேவா. ஒரு சாம்பிளையும் 100 ஸ்பார்க் பிளக் தான் எடுக்கிறாங்க. அப்ப சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்ட். அப்ப நம்ம பி சார்ட்டும் யூஸ் பண்ணலாம், என்பி சார்ட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள்ல பி சார்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா. பி சார்ட்டுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு தெரியும். சென்ட்ரல் லிமிட்டுக்கு வந்து சிக்மா என்பி பை சிக்மா என். ஓகேவா. பி பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா என்பி பை சிக்மா என். சிக்மா என்பி அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ். ஓகேவா. இந்த இன்ஸ்பெக்ட் பண்ண 2000 ஸ்பார்க் பிளக்லயும் சேர்ந்து மொத்தமா எத்தனை டிஃபெக்டிவ்ஸ் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு லாட்ல இருக்கிற டிஃபெக்டிவ்ஸையும் ஆட் பண்ணிட்டே வரணும். அப்படி ஆட் பண்ணும்போது ஆட் பண்றப்ப பாருங்க, சோ 5, 15, 19, 26,
38, 46, 52, 56, 62, 65, 68, 73, 81, 84, 87, 91, 96, 120. சரியா? சோ மொத்தமா 120 டிஃபெக்டிவ் ஸ்பார்க் பிளக்ஸ் இருக்கு. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் எவ்வளவு? 120. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்ஸ்பெக்டட் எவ்வளவு? 20 லாட் ஒன்லி 100 ஸ்பார்க் பிளக். சோ 2000. சோ 120/2000 வந்து 0.06. ஓகேவா? இதுதான் நம்ம சென்ட்ரல் லைன் P bar is equal to 0.06. அப்புறம் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? P bar plus 3 into root of P bar into 1 minus P bar by n. சரியா? சோ இதுல n அப்படிங்கிறது சாம்பிள் சைஸ். ஓகேவா? சாம்பிள் சைஸ் என்ன? 100. ஓகேவா? P bar வேல்யூ தெரியும். இந்த ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு அப்பர் கண்ட்ரோல் லிமிட் கிடைக்குது. அதே லோயர் கண்ட்ரோல் லிமிட்ல இந்த P bar வேல்யூ n is equal to 100 னு சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு லோயர் கண்ட்ரோல் லிமிட் கிடைச்சிருக்கு. சரியா? இதுல லோயர் கண்ட்ரோல் லிமிட் வந்து நெகட்டிவா இருக்கு. ஓகேவா? எப்பவுமே நெகட்டிவா இருக்க கூடாது லோயர் கண்ட்ரோல் லிமிட். அப்ப நெகட்டிவா இருந்தா நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இப்ப அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து 0.1309, லோயர் கண்ட்ரோல் லிமிட் 0, சென்ட்ரல் லைன் வந்து P bar வந்து 0.06. ஓகேவா? சோ இப்ப கண்ட்ரோல் லிமிட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப கண்ட்ரோல் சார்ட்ஸ் வரையணும் நெக்ஸ்ட். ஓகேவா? சோ கண்ட்ரோல் சார்ட்ஸ் வரையறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுல எதை பிளாட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? சோ இந்த கிராஃப்ல நம்ம எந்த வேல்யூவை பிளாட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ் சாரி லாட் நம்பரை வந்து பிளாட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல லாட் நம்பர் சாம்பிள் நம்பரை வந்து பிளாட் பண்ணணும். சோ சாம்பிள் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 20 சாம்பிள் எடுத்துருக்கோம். ரைட்டா? ஒய் ஆக்சிஸ்ல பி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ் வேல்யூவை பிளாட் பண்ணணும். அது என்ன ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா fractional defective is equal to number of defectives in the sample divided by the sample size. ஓகேவா? நம்ம क्वेश्चनல ஃபர்ஸ்ட் சாம்பிள்ல 5 டிஃபெக்டிவ் பார்த்தோம். அதோட சாம்பிள் சைஸ் என்ன? 100. ஓகேவா? சோ 5/100 0.05. ஓகேவா? செகண்ட் சாம்பிள் சைஸ் 100, 10 டிஃபெக்டிவ்னு பார்த்தோம். அப்போ 10/100 0.1. சோ fractional defective எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் இன் த சாம்பிள் டிவைடட் பை த சாம்பிள் சைஸ். ஓகேவா? அப்படி 20 சாம்பிளுக்கு கண்டுபிடிச்சு சரியா அந்த சாம்பிள் நம்பரையும் இந்த ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ் வேல்யூயும் பிளாட் பண்ணும். ஓகே அப்படி பிளாட் பண்ணும்போது பாருங்க எல்லா வேல்யூஸ்மே வித் இன் த கண்ட்ரோல் லிமிட் தான் இருக்கு. சரியா? அப்போ இது அப்பர் கண்ட்ரோல் லிமிட், இது லோயர் கண்ட்ரோல் லிமிட், இது சென்ட்ரல் லைன். எல்லா ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ் வேல்யூஸும் வந்து 20 ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ் வேல்யூஸும் இந்த கண்ட்ரோல் லிமிட் 2 கூட தான் இருக்குது. ஸோ த ப்ராசஸ் இஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கலி இன் கண்ட்ரோல். ஓகேவா? இந்த ப்ராசஸ் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சோ இததான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. ப்ராசஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி கண்ட்ரோல் இருக்கா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். இதுல பாருங்க, following is the record of defectives observed during the inspection process of an automatic machine producing small capacitors of standard size. ஓகேவா? capacitor manufacturing company. ஓகேவா? அதுல ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. சரியா? பாத்தீங்கன்னா ஒரு இப்ப ஃபர்ஸ்ட் சாம்பிள் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சாம்பிள்ல 25 கெபாசிட்டர் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா 3 கெபாசிட்டர் டிஃபெக்டிவா இருக்கு, மீதி 22 நார்மலா இருக்கு. செகண்ட் சாம்பிள்ல 50 கெபாசிட்டர் எடுக்கிறாங்க. அதுல 5 டிஃபெக்டிவா இருக்கு, மீதி 45 நார்மலா இருக்கு. தேர்ட் சாம்பிள்ல 45 கெபாசிட்டர் எடுக்கிறாங்க. அதுல 1 டிஃபெக்டிவா இருக்கு, மீதி 44 கெபாசிட்டர் நார்மலா இருக்கு. சோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சாம்பிள் சைஸ் மாறிக்கிட்டே போகுது. ஓகேவா? போன சம்ல சாம்பிள் சைஸ் எல்லாத்துக்குமே 100 தான். ஒரு சாம்பிள்லயும் 100 ஸ்பார்க் பிளக் எடுத்திருந்தாங்க. பட் இங்க ஃபர்ஸ்ட் சாம்பிள் 25 கெபாசிட்டர் எடுக்கிறாங்க, சிக்ஸ்த் சாம்பிள்ல 40 கெபாசிட்டர் எடுக்கிறாங்க, 13வது சாம்பிள் 50 கெபாசிட்டர் எடுக்கிறாங்க, 15வது சாம்பிள்ல 40 கெபாசிட்டர் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு சாம்பிளுக்கும் சாம்பிள் சைஸ் மாறிக்கிட்டே போகுது. இது வந்து என்னன்னா டிஃபெக்டிவ் சார்ட். ஓகேவா? நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் கெபாசிட்டர்ஸ். ஓகேவா? அந்த கெபாசிட்டரே டிஃபெக்டிவ். ஓகேவா? சோ கெபாசிட்டர்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லல, டிஃபெக்ட பத்தி பேசல, டிஃபெக்டிவ் பத்தி பேசுறாங்க. அப்ப இதுக்கு பி சார்ட் என்பி சார்ட் ரெண்டுல ஏதோ ஒன்னதான் செலக்ட் பண்ணணும். அதுவும் இது சாம்பிள் சைஸ் மாறிக்கிட்டே போறதுனால நம்ம வந்து பி சார்ட் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சரியா? சோ இப்போ என்ன பண்ணணும்,
find the 99.7% control limit for the process. 99.7% control limit na nothing but 3 sigma control limits. ஓகேவா, நம்ம நார்மலா படிச்ச அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லோயர் கண்ட்ரோல் லிமிட் ஃபார்முலாவை தான் இதுக்கு அப்ளை பண்ணும். ஓகேவா, draw the control chart and comment on the state of control in the process. ஓகேவா, கண்ட்ரோல் சார்ட் எதுன்னு செலக்ட் பண்ணி அந்த கண்ட்ரோல் சார்ட்டை வரைஞ்சு அந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் இருக்கா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்காங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா, சோ இப்போ நம்ம இது டிஃபெக்டிவ் சார்ட் அண்ட் சாம்பிள் சைஸ் மாறிக்கிட்டே போகுது. ஸோ பி சார்ட் தான் வரையணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். 99.7% 3 சிக்மா கண்ட்ரோல் லிமிட். ஸோ அப்போ நார்மலா யூஸ் பண்ற ஃபார்முலா தான். ஓகேவா, கண்ட்ரோல் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லோயர் கண்ட்ரோல் லிமிட் சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஃபார்முலா லோயர் கண்ட்ரோல் லிமிட் ஃபார்முலால என்னங்கிற ஒரே வேல்யூ ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும். ஓகேவா, என்னங்கிறது நம்ம முதலே பார்த்தோம் சாம்பிள் சைஸ். பட் இதுல சாம்பிள் சைஸ் ஒரு சாம்பிளுக்கு மாறிக்கிட்டே போகுது. பட் இங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய எண் வந்து ஒரே வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் சாம்பிள் சைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஆவரேஜ் சாம்பிள் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது எல்லா சாம்பிள் சைஸையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸால டிவைட் பண்ணணும். தட் மீன்ஸ் 25 plus 50 plus 45 plus 55 plus etc plus 30 plus 25 plus 20 etc plus 25 plus 40 divided by 15 samples. ஓகேவா, இப்படிதான் சாம்பிள் சைஸ் கண்டுபிடிக்கணும். சாம்பிள் சைஸ் n is equal to 42 ன்னு கிடைக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம n கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் அந்த சென்ட்ரல் லிமிட் கண்டுபிடிக்கணுமா? சென்ட்ரல் லிமிட்டுக்கு என்ன ஃபார்முலா? சிக்மா np by சிக்மா n. சிக்மா np அப்படிங்கிறது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ். ஓகேவா, அப்ப 3 5 1 2 0 1 9 2 3 2 5 4 3 2 2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். அதுதான் சிக்மா np. சிக்மா np எவ்வளவு? 3 8 9 11 12 21 23 26 28 33 37 40 44. ஓகேவா, 44 டிஃபெக்டிவ் கெபாசிட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா, மொத்தம் எத்தனை கெபாசிட்டர்ஸ் செக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இன்ஸ்பெக்டட். ஓகே, அப்படி பார்த்தா 25 50 இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டணும். ஓகேவா, கூட்டினா எவ்வளவு வருது? 630 வருது. சரியா, டோட்டலா 630 கெபாசிட்டர்ஸ் செக் பண்றாங்க. அதுல 44 கெபாசிட்டர் வந்து டிஃபெக்டிவா இருக்கு. மீதி 586 காம்போனன்ட் வந்து ஓகே நார்மலா இருக்கு. ஓகேவா, அப்ப இதுல இருந்து பி பார் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணுமா? பி பார் இஸ் ஈக்குவல் டு 44 டிஃபெக்டிவ் டிவைட் பை டோட்டல் 630 செக் பண்றாங்க. சோ 0.07. ஓகேவா, நெக்ஸ்ட் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பி பார் பிளஸ் 3 இன்டூ ரூட் ஆஃப் பி பார் இன்டூ 1 மைனஸ் பி பார் பை n. இதுல n-ங்கிறது ஆவரேஜ் சாம்பிள் சைஸ் 42. பி பார் கண்டுபிடிச்சாச்சு 0.07. இதை சப்ஸ்டியூட் பண்ணா அப்பர் கண்ட்ரோல் லிமிட் கிடைச்சிடும். லோயர் கண்ட்ரோல் லிமிட் இது ஃபார்முலா. இதுல வந்து பி பாரை n சப்ஸ்டியூட் பண்ணா லோயர் கண்ட்ரோல் லிமிட் கிடைச்சிடும். லோயர் கண்ட்ரோல் லிமிட் நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா நம்ம 0 எடுத்துக்கணும். இதுல 3 சிக்மா லிமிட் நான் ஏன் சொன்னேன்னா இந்த இடத்துல 3 ன்னு போடும். ஓகே, இதை 2 சிக்மா லிமிட் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா இங்கேயும் இங்கேயும் 2 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 சிக்மா கண்ட்ரோல் லிமிட் கேட்டாங்கன்னா இங்க ஃபார்முலா இங்கேயும் இங்கேயும் 1 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, இப்ப 99.7% கண்ட்ரோல் லிமிட் கேட்டகாட்டி 3 சிக்மா கண்ட்ரோல் லிமிட். அதனால அப்பர் கண்ட்ரோல் லிமிட் இந்த இடத்துல 3 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். லோயர் கண்ட்ரோல் லிமிட் இந்த இடத்துல 3 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, சோ இப்ப நம்ம அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லோயர் கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம். சென்ட்ரல் லைன் கண்டுபிடிச்சோம். சென்ட்ரல் லைன் 0.07, அப்பர் கண்ட்ரோல் லிமிட் 0.188, லோயர் கண்ட்ரோல் லிமிட் நெகட்டிவ்ல வரங்காட்டி 0 ன்னு எடுத்துக்கோம். ரைட், இப்போ நம்ம கண்ட்ரோல் சார்ட் வரையணும். கண்ட்ரோல் சார்ட் வரையணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு ஃபிராக்ஷனல் டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3/25 டிஃபெக்டிவ் டிவைடட் பை சாம்பிள் சைஸ். செகண்ட் சாம்பிளுக்கு 5/50, தேர்ட் சாம்பிளுக்கு 1/45, ஃபோர்த் சாம்பிளுக்கு 2/55, ஃபிஃப்த் சாம்பிளுக்கு 0/35, சிக்ஸ்த் சாம்பிளுக்கு 1/40. இந்த மாதிரி ஃபிராக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை தான் இங்க பிளாட் பண்ணணும். ஓகேவா, சோ இங்க சாம்பிள் நம்பர், இங்க ஃபிராக்ஷனல் டெரிவேட்டிவ் வேல்யூ y ஆக்சிஸ்ல அந்த ஃபிராக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளாட் பண்ணிக்கணும். பிளாட் பண்ணி பார்த்தா இது லோயர் கண்ட்ரோல் லிமிட், இது சென்ட்ரல் லிமிட், இது அப்பர் கண்ட்ரோல் லிமிட், இது எல்லா இந்த கண்ட்ரோல் லிமிட்ஸ்க்குள்ள தான் எல்லா பாயிண்ட்ஸும் வருது. சோ the process is statistically in control அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா, சோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கீங்க. போன ப்ராப்ளம்க்கு இந்த ப்ராப்ளம் ஒரே ஒரு வித்தியாசம் தான். போன ப்ராப்ளம் வந்து சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சு. பி சார்ட் என்பி சார்ட் ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம பி சார்ட் யூஸ் பண்ணோம். பட் இந்த ப்ராப்ளம்ல வந்து சாம்பிள் சைஸ் வந்து வேரி ஆகுது ஒரு சாம்பிளுக்கும். ஸோ கட்டாயம் பி சார்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதுல n கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் சாம்பிள் சைஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் எல்லா சாம்பிளோட சைஸையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸால் டிவைட் பண்ண n கிடைச்சிடும். தென் பி சார்ட் தான் யூஸ் பண்ணணும். ஃபிராக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சு கண்ட்ரோல் சார்ட்ஸ் வரையணும். வரைஞ்சு பார்த்தா எல்லா பாயிண்ட்ஸும் வித்தின் த கண்ட்ரோல் லிமிட் இருக்கனால the process is statistically in control அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன் பண்றோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் பி சார்ட். நெக்ஸ்ட் வந்து என்பி சார்ட்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா
In the manufacture of a connecting rod assembly, the number of defectives found in the inspection of 15 samples of 50 items in each sample are given in the following table. Okay, இந்த கொஸ்டின்ல என்ன பாருங்க, கனெக்டிங் ராட் அசம்பிளி, ஓகேவா, மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஓகேவா, அதுல என்ன பண்றாங்கன்னா 15 into 50 750 கனெக்டிங் ராட் எடுத்து செக் பண்றாங்க. ஓகேவா, ஒரு 15 சாம்பிள், ஒரு சாம்பிள்லயும் 50 கனெக்டிங் ராட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சாம்பிள் பாருங்க, 50ல 8 டிஃபெக்டிவா இருக்கு, மீதி 42 கனெக்டிங் ராட் நார்மலா இருக்கு. செகண்ட் சாம்பிள்ல 50ல 7 கனெக்டிங் ராட் டிஃபெக்டிவா இருக்கு, மீதி 43 நார்மலா இருக்கு. இந்த மாதிரி 15 சாம்பிள்லயும் 50 எடுத்து செக் பண்றாங்க. எத்தனை கனெக்டிங் ராட் வந்து டிஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ இது எகைன் டிஃபெக்டிவ்ஸ் தான். ஓகே, டிஃபெக்ட் கிடையாது, டிஃபெக்டிவ்ஸ். கனெக்டிங் ராடே டிஃபெக்டிவா இருக்கு. ஓகேவா, சோ இதுல பி சார்ட் என்பி சார்ட் ரெண்டுல ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா, எல்லா 15 சாம்பிளுக்கும் சாம்பிள் சைஸ் வந்து 50 தான். ஃபர்ஸ்ட் சாம்பிள்லயும் 50 கனெக்டிங் ராட் செக் பண்றாங்க, செகண்ட் சாம்பிள்லயும் 50 கனெக்டிங் ராட் செக் பண்றாங்க, எல்லா சாம்பிள்லயும் 50 கனெக்டிங் ராட் தான் செக் பண்றாங்க. ஸோ சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்ட். ஸோ பி சார்ட்டும் யூஸ் பண்ணலாம், என்பி சார்ட்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து என்பி சார்ட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ப்ராப்ளம் அதே மாதிரி தான். ஒரு சாம்பிள்லயும் 100 ஸ்பார்க் பிளக் இருந்துச்சு. ஸோ சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்ட், பி சார்ட் யூஸ் பண்ணலாம், என்பி சார்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம பி சார்ட் யூஸ் பண்ணோம். இங்க வந்து ஒரு சாம்பிள்லயும் 50 கனெக்டிங் ராட், சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்ட், பி சார்ட் யூஸ் பண்ணலாம், என்பி சார்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம என்பி சார்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, என்பி சார்ட் வரையறதுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பி பார் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி பார் வேல்யூக்கு சேம் ஃபார்முலா தான், சிக்மா என்பி பை சிக்மா எம். சிக்மா என்பி அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ். ஓகேவா, ஸோ 8 15 20 24 32 39 48 69 81 91 100 108 124 139 156. ஸோ 156 டிஃபெக்டிவ்ஸ். ஓகேவா, மொத்தம் எத்தனை காம்போனன்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம்? 15 சாம்பிள், ஒன்லி 50 ஸோ 15 into 50 750. ஸோ 750 கனெக்டிங் ராட செக் பண்ணதுல 156 கனெக்டிங் ராட் வந்து டிஃபெக்டிவ், மீதி வந்து நார்மல். 594 கனெக்டிங் ராட் நார்மல். ஸோ இப்போ ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ் வேல்யூ, சரி, இந்த ஆவரேஜ் ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ் வேல்யூ பி பார் இஸ் ஈக்குவல் டு 0.208. இதுதான் வந்து சென்ட்ரல் லைன் ஃபார் த என்பி சார்ட். ஓகேவா, அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லோயர் கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிக்கணுமா? நம்ம அகைன் 3 சிக்மா லெவல் கண்ட்ரோல் லிமிட் தான் போறோம், அதனால இந்த இடத்துல வந்து 3 தான் போகணும். ஸோ என்பி பார் பிளஸ் 3 இன்டூ ரூட் ஆஃப் என்பி பார் இன்டூ 1 மைனஸ் பி பார். ஸோ என்னோட வேல்யூ என்ன? ஓகேவா, சாரி, என்பி பாரோட வேல்யூ, என்பி பாரோட வேல்யூ தான் வந்து சென்ட்ரல் லைன். சாரி, சரி, என்பி பார் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, என்னங்கிறது சாம்பிள் சைஸ் 50, பி பாரோட வேல்யூ வந்து 0.208. ஸோ 10.4 சென்ட்ரல் லைன். ஓகே, இந்த என்பி பார் வேல்யூ பி பார் வேல்யூ, ஓகே, என்பி பார் இஸ் ஈக்குவல் டு 10.4, பி பார் இஸ் ஈக்குவல் டு 0.208. இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லோயர் கண்ட்ரோல் லிமிட் கிடைச்சிருது. சரியா, இப்போ நம்ம கண்ட்ரோல் சார்ட்ஸ் வரையணும். ஓகேவா, இதுல பி சார்ட் கண்ட்ரோல் சார்ட் வரையும் போது நம்ம வந்து ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ் கண்டுபிடிச்சோம். அதாவது டிஃபெக்ட்ஸ் டிவைடட் பை த சாம்பிள் சைஸ் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு தான் அந்த வேல்யூ தான் இங்க பிளாட் பண்ணும். பட் இங்க என்பி சார்ட்ல வந்து அது தேவையில்லை. சரியா, நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை அப்படியே பிளாட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு 8 டிஃபெக்டிவ், செகண்ட் சாம்பிளுக்கு 7 டிஃபெக்டிவ், தேர்ட் சாம்பிளுக்கு 5 டிஃபெக்டிவ் அப்படிங்கறத டைரக்டா இங்க பிளாட் பண்ணிக்கலாம். சரியா, டேட்டால கொடுத்துருக்க பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு 7, செகண்ட் சாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு 7, செகண்ட் சாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு 8, செகண்ட் சாம்பிளுக்கு 7, தேர்ட் சாம்பிளுக்கு 5. இந்த பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் அப்படியே பிளாட் பண்ணிக்கலாம். இங்க ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, ஸோ கண்ட்ரோல் லிமிட்ஸ் வரைஞ்சாச்சு, சென்ட்ரல் லைன் வரைஞ்சாச்சு, நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் அப்படியே பிளாட் பண்ணியாச்சு. பிளாட் பண்ணும்போது நமக்கு இந்த சாம்பிள் மட்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுது. ஓகேவா, ஸோ சாம்பிள் நம்பர் 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, 8th சாம்பிள் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா, அப்போ கண்ட்ரோல் லிமிட் வெளியே போயிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்ப இந்த ப்ராசஸை கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 8th சாம்பிளை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ 8th சாம்பிள் என்ன? 8th சாம்பிள் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் எவ்வளவு? 21. சரியா, அப்ப இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ்ல 21 மைனஸ் பண்ணிடணும். ஓகே, அகைன் கண்ட்ரோல் லிமிட்ஸ் வந்து புதுசா ரிவைஸ் பண்ணணும். ஓகே, அப்ப கண்டுபிடிக்கும் போது எகைன் பி பார்ல இருந்து போகணும். ஸோ பி பார் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்க, 8th சாம்பிள் 21 டிஃபெக்ட்ஸ். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சு நம்ம கீழே போறோம்.
அப்ப என்ன பண்றாங்க, இந்த டோட்டல் 156ல இருந்து இந்த 21 மைனஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? 8th சாம்பிள்ல 21 டிஃபெக்டிவ்ஸ் இருந்துச்சு. அதனால இந்த 8th சாம்பிள ரிமூவ் பண்றதுக்காக இந்த 21 மைனஸ் பண்ணிடுறாங்க. கீழேயும் அதே மாதிரி இப்ப இந்த 8th சாம்பிள விட்டுறணும். அப்ப மீதி 14 சாம்பிள் தானே இருக்கும். அப்ப 14 into 50 தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? சோ அப்ப இதை வச்சு பி பார் கண்டுபிடிக்கிறாங்க. தென் என்பி பார் கண்டுபிடிக்கிறாங்க. என்னங்கிறது சாம்பிள் சைஸ் 50, பி பார் 0.193. ஸோ என்பி பார் கிடைச்சிருச்சு. ஸோ அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட் இது சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரிவைஸ்டு கண்ட்ரோல் லிமிட்ஸ். ஓகே, இப்போ இந்த ரிவைஸ்டு கண்ட்ரோல் லிமிட்டை வச்சு நம்ம கண்ட்ரோல் சார்ட் என்பி சார்ட் வரைஞ்சோம் அப்படின்னா the process will be in control. ஓகேவா? நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்த ப்ராசஸை இன் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக நம்ம வந்து அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிற சாம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பி பார் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அந்த பி பார் வேல்யூ வச்சுக்கிட்டு சென்ட்ரல் லைன், அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ கண்ட்ரோல் லிமிட்ஸ் ரிவைஸ் ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம வந்து ப்ராசஸ் வந்து இன் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த கண்ட்ரோல் லிமிட்டை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற வேல்யூஸ் பிளாட் பண்ணோம்னா ஆல் த பாயிண்ட்ஸ் வில் ஃபால் வித்தின் த கண்ட்ரோல் லிமிட்ஸ். ஸோ ப்ராசஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம் அண்டர் த கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம பார்த்தது. சரியா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து டிஃபெக்டிவ் சார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஓகேவா? பி சார்ட்டும் என்பி சார்ட்டும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து சார்ட்ஸ் ஃபார் த டிஃபெக்ட்ஸ். ஓகேவா? டிஃபெக்ட்ஸ்க்கான சார்ட்டை வந்து பார்க்க போறோம். அதுல 2 சார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி, ஒன்னு சி சார்ட், ஒன்னு யூ சார்ட். ஓகேவா? நம்ம சொன்னதுதான் சி சார்ட், யூ சார்ட்டும் டிஃபெக்ட்ஸ்க்கான சார்ட், அதாவது நான் கன்ஃபார்மிட்டிஸ்க்கான சார்ட். இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாம்பிள் சைஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நம்ம சி சார்ட் யூஸ் பண்ணலாம். சாம்பிள் சைஸ் வேரியபிளா இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூ சார்ட் வைக்கலாம். அல்லது இப்படி கூட சொல்லலாம், சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நம்ம சி சார்ட்டும் யூஸ் பண்ணலாம், யூ சார்ட்டும் யூஸ் பண்ணலாம். சாம்பிள் சைஸ் வேரியபிளா இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூ சார்ட் தான் யூஸ் பண்ணியாகும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சி சார்ட். இதுல சோ சிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். ஓகேவா? சோ இது ப்ராப்ளம் பார்க்கும்போது புரியும் எத்தனை டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது. நம்ம செக் பண்ணும்போது எத்தனை டிஃபெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சு, டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் கிடையாது, டிஃபெக்ட்ஸ். ஓகேவா? ஒரு ஐட்டத்துல 4-5 டிஃபெக்ட் இருக்கலாம். ஓகேவா? சோ நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் என்ன, அப்புறம் என்னங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஓகேவா? இப்ப சி பார் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். சி பார் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இன் ஆல் சாம்பிள்ஸ். ஓகேவா? எல்லா சாம்பிளும் எடுத்து செக் பண்ணி பாக்குறோம். ஒரு சாம்பிள் 5 டிஃபெக்ட் இருக்கும், ஒரு சாம்பிள்ல 3 டிஃபெக்ட் இருக்கும், ஒரு சாம்பிள் 4 டிஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? அந்த கார் எக்ஸாம்பிளுக்கே போவோமே. ஓகேவா? நம்ம என்ன டிஃபெக்ட் எல்லாம் பார்த்தோம், சைடு மிரர் உடைஞ்சிருக்கிறது, சீட்டு கிழிஞ்சிருக்கிறது, ஏர் பேக் கரெக்டா விரியாம இருக்கிறது, வைப்பர் மோட்டர் ஒர்க் ஆகாம இருக்கிறது, இல்ல அந்த பவர் விண்டோ ஒர்க் ஆகாம இருக்கிறது. இந்த மாதிரி 5 டிஃபெக்ட் பார்த்தோம். சரியா? ஒரு கார்ல இந்த 5 டிஃபெக்ட்மே இருக்கலாம். ஒரு கார்ல வந்து 4 டிஃபெக்ட் மட்டும் இருக்கலாம். ஏர் பேக் கரெக்டா ஒர்க் ஆகலாம், மீதி 4 டிஃபெக்டா இருக்கலாம். ஒரு கார்ல வந்து 3 டிஃபெக்டா இருக்கலாம். வைப்பர் மோட்டர் கரெக்டா ஒர்க் ஆகலாம், பவர் விண்டோ ஒர்க் ஆகலாம், மீதி வந்து இந்த சைடு மிரர், சீட்டு, ஏர் பேக்ல பிரச்சனை இருக்கலாம். ஒரு கார்ல 3 டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அப்போ கார் பொறுத்து நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் மாறும். நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 கார் எடுக்கிறோம்னா அந்த 10 கார்ல மொத்தமா எத்தனை டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். டிவைடட் பை அந்த 10 கார். ஓகே, அப்படின்னு போட்டீங்கன்னா உனக்கு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் நமக்கு கிடைச்சிடும். அதுதான் வந்து சென்ட்ரல் லைன் ஃபார் த சி சார்ட். ஓகே, அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட் இதான் ஃபார்முலா. சி பார் பிளஸ் 3 ரூட் சி பார். லோயர் கண்ட்ரோல் லிமிட் சி பார் மைனஸ் 3 ரூட் சி பார். ஓகே, 3 சிக்மா லிமிட்ஸ். ஸோ அதனால எடுத்த 3 போல். ஓகேவா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் சார்ட்ஸ் வரையணும். ஓகேவா? சி சார்ட் சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது நம்ம சி சார்ட் யூஸ் பண்ணலாம், யூ சார்ட் யூஸ் பண்ணலாம். சாம்பிள் சைஸ் ஒரு சாம்பிளுக்கு மாறிட்டே போச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து கட்டாயம் யூ சார்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? யூ சார்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ் கண்டுபிடிச்ச மாதிரி இங்க ஃபிராக்ஷனல் டிஃபெக்ட்ஸ். ஓகே, ஒரு சாம்பிள்ல எத்தனை டிஃபெக்ட்ஸ் இருக்கு, அந்த சாம்பிள்ல நம்ம எத்தனை யூனிட்ஸ் எடுத்து செக் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ ஒரு சாம்பிளுக்கு 10 கார் எடுக்கிறோம்னா ஓகேவா, அந்த 10 கார்லயும் சேர்த்து 50 டிஃபெக்ட் இருக்கு. டிவைட் பை அந்த சாம்பிளோட சைஸ் வந்து 10. இன்னொரு சாம்பிள்ல 45 கார் எடுக்கிறோம், அந்த 45 கார்லயும் சேர்த்து 4 டிஃபெக்ட் இருக்கு. டிவைட் பை சாம்பிள் சைஸ் 4. அப்போ ஒரு சாம்பிளுக்கு தனியா யூ பார் கண்டுபிடிக்கும். ஓகேவா? So C by N. ஓகேவா? Then control limit for central line for U bar, U chart வந்து U bar, upper control limit U bar plus 3 root U bar by N. இந்த Nங்கிறது average sample size. ஓகேவா? எல்லா சாம்பிளோட சைஸையும் கூட்டி டிவைட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் போட்டோம்னா ஆவரேஜ் சாம்பிள் சைஸ் கிடைக்கும். ஓகேவா? லோயர் கண்ட்ரோல் லிமிட் U bar minus 3 into root of U bar by N. ஓகேவா? இப்போ நம்ம
சி சார்ட் யூ சார்ட் பத்தி என்ன பார்த்தோம், பேசிக் டிஃபரன்ஸ் என்னங்கிறத பார்த்தோம், அதுல யூஸ் பண்ற ஃபார்முலா எல்லாமே பார்த்தோம். இப்ப நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா நமக்கு புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சி சார்ட்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்கிறோம். இது 10 கிடையாது 12. ஓகேவா? 12 ஏர்பிளேன் விங்ஸ் வேர் இன்ஸ்பெக்டட் ஃபார் நான் கன்ஃபார்மிங் வெல்ட். ஓகேவா? நான் கன்ஃபார்மிங் வெல்ட். ஓகேவா? ஏரோப்ளேன் விங் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஒரு ஏரோப்ளேன் விங் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட். சரியா? அதுல வெல்டிங் ஜாயின்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. அதுல வெல்டிங் ஜாயின் கரெக்டா இல்ல அப்படின்னா அது பேரு டிஃபெக்ட். ஓகேவா? வெல்டிங் ஜாயின் கரெக்டா இல்லங்கிறது டிஃபெக்ட். அப்படி கரெக்டா இல்லாத வெல்டிங் ஜாயிண்ட் உடைய அந்த ஏரோப்ளேன் விங் வந்து டிஃபெக்டிவ். ஓகேவா? சோ இப்ப நம்ம டிஃபெக்டிவ் பத்தி பார்க்கல, டிஃபெக்ட்ஸ பத்தி பார்க்கிறோம். வெல்டிங் ஜாயிண்ட் எத்தனை தப்பா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்க்கணும். சோ அப்ப இது டிஃபெக்ட் சார்ட். ஓகேவா? அப்ப சி யூ ரெண்டுல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏரோப்ளேன் விங்ஸ் எடுத்து செக் பண்றாங்க. 12 ஏரோப்ளேன் விங்ஸ் எடுத்து செக் பண்றாங்க. எதுக்கு செக் பண்றாங்கன்னா அதுல இருக்கிற வெல்டிங் ஜாயிண்ட் எல்லாம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ப்ராப்ளம்லயும் ஸ்பார்க் பிளக் செக் பண்ணிருப்பாங்க. ஸ்பார்க் பிளக் ஓகேவா நாட் ஓகேவா. ஓகேவா? அந்த மாதிரிதான் பார்த்திருப்பாங்க. ஸ்பார்க் பிளக் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிரச்சனை பத்தி பார்த்திருக்க மாட்டாங்க. இதுல ஏரோப்ளேன் விங்க பாக்குறாங்க. பட் ஏரோப்ளேன் விங் ஆஸ் அ ஹோல் ஓகேவா நாட் ஓகேவான்னு பாக்கல. அதுல இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிரச்சனை வெல்டிங் ஜாயிண்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறாங்க. சரியா? அப்ப இது டிஃபெக்டுக்கான சார்ட். டிஃபெக்ட். ஓகேவா? நான் கன்ஃபார்மிட்டி அதுக்கான சார்ட். சோ அப்ப சி சார்ட் யூ சார்ட் ரெண்டுல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி ஆகும். தி நம்பர் ஆஃப் நான் கன்ஃபார்மிங் வெல்ட். ஓகேவா? வெல்ட் சரி தப்பான வெல்ட் ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு விங்லையும் எண்ணி பாக்குறாங்க. ஒரு விங்ல 26 வெல்ட் தப்பா இருக்கு. தெரியல. ஓகேவா? ஸ்ட்ராங்கா இல்ல. சரியா? ஒரு விங்ல 30 வெல்ட் தப்பா இருக்கு. ஒரு விங்ல 55 வெல்ட் தப்பா இருக்கு. சரியா? அப்போ 26ல இருந்து 55 வெல்ட் வரைக்கும் இருக்கு. 12 விங்கையும் செக் பண்ணும்போது டோட்டல் அந்த வெல்டிங் ஜாயின்ஸ் தப்பா இருக்கிறது பாத்தீங்கன்னா மொத்தம் 420 வெல்ட் ஜாயின் தப்பா இருக்கு. இன்ஸ்பெக்ட் பண்ணது 12 ஏரோப்ளேன் விங்க. அதுல இருக்கிற வெல்டிங் ஜாயிண்ட் தப்பா இருக்கிற வெல்டிங் ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா டிஃபெக்ட் பாத்தீங்க வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா 420 வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் டோட்டலா இருக்கு எல்லாத்துலயும் சேர்ந்து. ஓகேவா? அப்போ நீங்க என்ன பண்றாங்க கண்ட்ரோல் இவங்களே டைரக்டா சொல்லிட்டாங்க. ஓகேவா? சி சார்ட் வரைங்கன்னு சொல்லிட்டாங்க. சரியா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நம்ம சி சார்ட் வரையலாம், யூ சார்ட் வரையலாம். ஓகேவா? பட் இங்க வந்து சாம்பிள் சைஸ் 1 தான். ஓகேவா? 12 விங். ஓகேவா? ஒரு சாம்பிளுக்கும் சைஸ் 1 தான். சரியா? அப்ப சி சார்ட் வரையலாம், யூ சார்ட் வரையலாம். நம்ம வந்து சி சார்ட் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ சி சார்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். C bar is equal to total number of non-conforming weld in the 12 units. 10 கிடையாது 12. 12 units divided by total units. ஓகேவா? பாத்தீங்கன்னா 420 வெல்ட் ஜாயிண்ட் ஸ்ட்ராங்கா இல்ல, நல்லா இல்ல. அப்போ வந்து வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் 420 வெல்டிங் டிஃபெக்ட்ஸ். மொத்தமா எத்தனை ஏரோப்ளேன் விங் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 12 ஏரோப்ளேன் விங்ஸ். ஸோ இப்போ C bar is equal to 420 by 12. ஸோ C bar is 35. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் லிமிட் வந்து 35. ஓகே, அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து C bar plus 3 root C bar. ஸோ C bar வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து 52.75 கிடைக்குது. லோயர் கண்ட்ரோல் லிமிட் C bar minus 3 root C bar. ஸோ C bar வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது லோயர் கண்ட்ரோல் லிமிட் 17.5. இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. The following table shows number of point defects on the surface of a bus body. ஓகேவா? பஸ் பாடிய செக் பண்றாங்க. ஓகேவா? அதுல எத்தனை பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்றாங்க. ஓகேவா? மொத்தம் எத்தனை பஸ் பாடி செக் பண்றாங்க? 20 பஸ் பாடி செக் பண்றாங்க. ஓகேவா? சோ அதுல ஃபர்ஸ்ட் பஸ் பாடியில 13 டிஃபெக்ட் இருக்கு. செகண்ட் பஸ் பாடியில 15 டிஃபெக்ட் இருக்கு. தேர்ட் பஸ் பாடியில 19 டிஃபெக்ட் இருக்கு. ஃபோர்த் பஸ் பாடியில 8 டிஃபெக்ட் இருக்கு. சோ இது எல்லாமே நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். ஓகே, பட் டிஃபெக்ட்டுக்குரிய சார்ட் தான் நம்ம வரையணும். ஓகேவா? சோ சி சார்ட் யூஸ் பண்ணலாம் அல்லது யூ சார்ட் யூஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா 20 பஸ் பாடி எடுக்கிறாங்க. ஓகேவா? ஒரு சாம்பிளுக்கும் ஒரு பஸ் பாடி தான். சோ இப்போ 20 சாம்பிள். ஓகேவா? சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்ட். ஒரு சாம்பிளுக்கு ஒரு பஸ் பாடி தான். சோ சாம்பிள் சைஸ் இஸ் 1. சரியா? சோ இப்ப சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கறனால சி சார்ட் வரையலாம், யூ சார்ட் வரையலாம். நம்ம வந்து சி சார்ட் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So total number of defects divided by the total number of bus bodies. Total number of defects னா இந்த எல்லா டிஃபெக்ட்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா வந்து உங்களுக்கு 220 டிஃபெக்ட்ஸ் வருது மொத்தமா. எத்தனை பாடியில சேர்ந்து 20 பஸ் பாடியில சேர்ந்து 220 டிஃபெக்ட்ஸ். So இப்போ C bar is 11. This is the central line.
அப்புறம் அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம், சி பார் சப்ஸ்டிட் பண்றோம், 20.96 கிடைக்குது. லோயர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம், சி பார் சப்ஸ்டிட் பண்றோம், 1.04 கிடைக்குது. சரியா? இப்போ நம்ம கண்ட்ரோல் சார்ட்ஸ் வரையறோம். கண்ட்ரோல் சார்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல சாம்பிள் நம்பர், ஒய் ஆக்சிஸ்ல வந்து அந்த நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இதை பிளாட் பண்றோம். பிளாட் பண்ற போது ஒரே ஒரு சாம்பிளோட வேல்யூ மட்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் லிமிட் போகுது. ஓகே, அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு மேல போயிருச்சு. அது எத்தனாவது சாம்பிள் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 10. 10வது சாம்பிள் மட்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிருச்சு. 10வது சாம்பிள்ல அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ரிவைஸ் பண்ணணுமா? ரிவைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 10வது சாம்பிளை எலிமினேட் பண்ணிடணும். ஓகே, அப்போ சி பார் கண்டுபிடிக்கும் போது இந்த 10வது சாம்பிளுக்குரிய நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் வந்து நியூமரேட்டர்ல மைனஸ் பண்ணிடணும். அந்த ஒரு சாம்பிளை வந்து டினாமினேட்டர்ல மைனஸ் பண்ணிட்டு இந்த 20 வந்து 19 ஆக்கிடணும். ஓகேவா? சோ 10வது சாம்பிள் எத்தனை டிஃபெக்ட்ஸ் இருக்கு? பத்தாவது சாம்பிள்ல பாத்தீங்கன்னா 23 டிஃபெக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இவங்க எப்படி கண்ட்ரோல் சார்ட்ஸ் ரிவைஸ் பண்றாங்க நான் சொன்ன மாதிரிதான். சி பார் முதல்ல 220/20 போட்டு 11 கண்டுபிடிச்சிருந்தோம். இப்ப இந்த 10வது சாம்பிள்ல 23 டிஃபெக்ட் இருக்கு. சோ நியூமரேட்டர்ல 220 - 23 197 கிடைக்குது. அப்ப அந்த ஒரு சாம்பிள் எலிமினேட் பண்ணிருக்கோம் டினாமினேட்டர்ல. இப்ப 20 - 1 19. அப்ப 197 டிவைடட் பை 19. ஓகேவா? 10.37 அப்படிங்கிறது தான் ரிவைஸ்டு சென்ட்ரல் லைன். ஓகேவா? இந்த ரிவைஸ்டு சி பாரை வச்சுக்கிட்டு அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So for 10.37 plus 3 root 10.37, 20.03 தான் upper control limit. Lower control limit வந்து 10.37 minus 3 root 10.37, 0.71 தான் lower control limit. இப்போ இந்த கண்ட்ரோல் லிமிட்ஸ் வச்சுக்கிட்டு அந்த 19 சாம்பிள் மட்டும், அந்த 10வது சாம்பிள் விட்டுட்டு மீதி 19 சாம்பிளோட நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் வேல்யூஸ் மட்டும் பிளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா வேல்யூஸும் வந்து வித்தின் த கண்ட்ரோல் லிமிட்ஸ் வந்துடும். the process will come under our control. ஓகேவா? ரைட். சோ இதுதான் வந்து சி சார்ட்ல ஒரு ப்ராப்ளம். இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் யூ சார்ட்டை பத்தி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். யூ சார்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு சாம்பிள் சைஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்தாலும் யூ சார்ட் யூஸ் பண்ணலாம், வேரியபிளா இருந்தா கட்டாயம் யூ சார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியாகும். இப்போ இந்த சம்ல பாருங்க, நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் பெர் லாட் இன் 15 சக்சசிவ் லாட்ஸ் ஆஃப் 5 ரேடியோ செட்ஸ் ஈச். ஓகேவா? ரைட். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ரேடியோ செட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு ரேடியோ, சரியா, ஒரு எஃப்எம் ரேடியோ மாதிரி. ஓகேவா? அதுல என்ன பண்றாங்க, ஒரு ரேடியோலயும் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ரேடியோல டிஃபெக்ட்ஸ் என்ன இருக்கலாம்? அந்த சேனல் டியூன் பண்றது கரெக்டா ஒர்க் ஆகாம போலாம், ஆண்டனா கரெக்டா ஒர்க் ஆகாம போலாம், ஓகேவா, ஸ்பீக்கர் கரெக்டா ஒர்க் ஆகாம போலாம், ஓகேவா, ஹெட்செட்னா ஹெட்செட் அந்த போர்ட் வந்து கரெக்டா ஒர்க் ஆகாம போலாம். சோ இந்த மாதிரி நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம் ஒரு ரேடியோல. ஓவராலா அந்த ரேடியோ டிஃபெக்ட்ஸ் இருக்கிற ரேடியோ பேரு டிஃபெக்டிவ். ஓகேவா? பட் இதுல வந்து ஒரு டிஃபெக்டையும் கணக்குல எடுக்கிறாங்க. சரியா? நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் தான் கணக்குல எடுக்கிறாங்க. சரியா? ஒரு ரேடியோல எஃப்எம் டியூன் பண்றது ஒர்க் ஆகலையா, ஒரு டிஃபெக்ட் கவுண்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஹெட்செட் போர்ட்டல் கரெக்டா ஒர்க் ஆகலையா, அது இன்னொரு டிஃபெக்ட் கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் மட்டும் எண்றாங்க. ஓகேவா? பாத்தீங்கன்னா 15 சாம்பிள் எடுக்கிறாங்க. ஒரு சாம்பிள்லயும் 5 ரேடியோ எடுக்கிறாங்க. 5 ரேடியோ எடுத்து அந்த 5 ரேடியோலயும் சேர்ந்து எத்தனை டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சாம்பிள்ல 5 ரேடியோலயும் சேர்ந்து 3 டிஃபெக்ட் இருக்கு. தேர்ட் சாம்பிள்ல 5 ரேடியோல சேர்ந்து ஒரு டிஃபெக்ட் தான் இருக்கு. 5வது சாம்பிள்ல 5 ரேடியோலயும் சேர்ந்து 6 டிஃபெக்ட் இருக்கு. ஓகேவா? இந்த 9 to 13வது சாம்பிள்ல எடுக்கிற 5 ரேடியோலயும் எந்த டிஃபெக்ட்டுமே இல்ல. சரி, எல்லா ரேடியோவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒரு ரேடியோல கூட ஒரு டிஃபெக்ட் கூட இல்லை. சரியா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இதுல எல்லாம் 0 வருது. 14வது சாம்பிள் 5லயும் சேர்ந்து ஒரு டிஃபெக்ட் இருக்கு. 15வது சாம்பிள் 5லயும் சேர்ந்து 2 டிஃபெக்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ யூ சார்ட் நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபிராக்ஷனல் டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபிராக்ஷனல் டிஃபெக்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் டிவைடட் பை தி சாம்பிள் சைஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாம்பிள் பொறுத்த வரைக்கும் 3/5 0.6, செகண்ட் சாம்பிள் பொறுத்த வரைக்கும் 2/5 0.4, தேர்ட் சாம்பிள் பொறுத்த வரைக்கும் 1/5 0.2, ஃபிஃப்த் சாம்பிள் பொறுத்த வரைக்கும் 6/5 1.2, இதுக்கெல்லாம் 0/5 0, லாஸ்ட் சாம்பிள் 2/5 0.4. ஓகேவா? சோ நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட், அதாவது ஃபிராக்ஷனல் டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் யூ சார்ட் பிளாட் பண்றது. சரியா? நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிறது பார்க்கலாம். சரியா? சென்ட்ரல் லைன் கண்டுபிடிக்கணும், கண்ட்ரோல் லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் லைன் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா?
ஸோ இந்த ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸை பத்தி பேசுறாங்க. ஸோ சி சார்ட் யூ சார்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்டா இருக்கு, எல்லா சாம்பிளையுமே சைஸ் வந்து 5 தான். ஸோ சி சார்ட்டும் யூஸ் பண்ணலாம், யூ சார்ட்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த ப்ராப்ளம்ல யூ சார்ட் வரைய சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனால நம்ம யூ சார்ட் வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ பார் கண்டுபிடிக்கணும். யூ பார் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து சிக்மா சி பை சிக்மா என். ஓகேவா, சிக்மா சி அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். ஓகே, சி பார் கண்டுபிடிச்சது அதே ஃபார்முலா யூ பார். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரேடியோஸ் இன்ஸ்பெக்டர். ஓகேவா, அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் எவ்வளவு வருது? 3 5 6 8 14 15 18 20 21 23. டோட்டல் 23 டிஃபெக்ட்ஸ். எத்தனை ரேடியோவை செக் பண்ணிருக்காங்க? 15 சாம்பிள், ஒன்னு 5 ரேடியோ. 15 × 5 75. ஸோ 75 ரேடியோலையும் சேர்ந்து மொத்தமே 23 டிஃபெக்ட். ஓகேவா, ஸோ அப்போ யூ பார் வேல்யூ என்ன வரும்? 23 டிவைடட் பை 75. யூ பார் வந்து 0.31. சரியா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்பாங்க? கண்ட்ரோல் லிமிட்ஸ் கண்டுபிடிப்பாங்களா? இந்த யூ பார் தான் சென்ட்ரல் லைன். சரியா? இப்ப அப்பர் கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? யூ பார் பிளஸ் 3 ரூட் யூ பார் பை என். ஓகேவா, இதுல என்னங்கிறது ஆவரேஜ் சாம்பிள் சைஸ். ஓகேவா, ஆவரேஜ் சாம்பிள் சைஸ்ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து 75, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 15. ஸோ 75 பை 15 5. சரியா, யூ பார் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 0.31, என் வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்பர் கண்ட்ரோல் லிமிட் 1.06, லோயர் கண்ட்ரோல் லிமிட் வந்து -4.47. நெகட்டிவ்ல வரக்கூடாது. ஸோ லோயர் கண்ட்ரோல் லிமிட் 0 எடுத்துக்கிறோம். இப்போ சார்ட் பிளாட், யூ சார்ட் பிளாட் பண்ணோம். ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸ்ல லாட் நம்பர் ஆர் சாம்பிள் நம்பர் பிளாட் பண்றோம். ஒய் ஆக்சிஸ்ல இந்த நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட், அதாவது ஃபிராக்ஷனல் டிஃபெக்ட்ஸ் பிளாட் பண்றோம். ஓகேவா, சோ இத பிளாட் பண்ணும்போது அப்புறம் சென்ட்ரல் லைன், லோயர் கண்ட்ரோல் லிமிட், அப்பர் கண்ட்ரோல் லிமிட் எல்லாமே வரைஞ்சுக்கிறோம். இப்போ இந்த வேல்யூஸ், இந்த நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட், ஓகே, அந்த ஃபிராக்ஷனல் டிஃபெக்ட் வேல்யூஸ் இங்க பிளாட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1 2 3 4 5வது சாம்பிள் மட்டும் கண்ட்ரோல் லிமிட்டை விட்டு வெளியே போகுது. அப்போ இந்த ப்ராசஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா, அப்ப இந்த ப்ராசஸ வந்து இன் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 5வது சாம்பிளை எலிமினேட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த யூ பார், அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட் இந்த மூணையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அந்த 5வது சாம்பிளை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா, அப்படின்னா 5வது சாம்பிள்ல எத்தனை டிஃபெக்ட்ஸ் நீங்க பார்க்கணும்? 5வது சாம்பிள்ல 6 டிஃபெக்ட். சரியா, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் எப்படி யூ பார் கண்டுபிடிச்சாங்க? சிக்மா சி பை சிக்மா என் 23 டிவைடட் பை 75 கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த யூ பார் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த 23ல இந்த 5வது சாம்பிளுக்குரிய 6 விட்டுறணும். சரியா, 23 மைனஸ் 6 நியூமரேட்டர். அதே மாதிரி டினாமினேட்டர்லயும் இந்த 5வது சாம்பிளுக்குரிய இந்த நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸையும் விட்டுறணும். ஓகேவா, இப்போ 75 மைனஸ் 5. சரியா, நியூமரேட்டர்ல 5வது சாம்பிளுக்குரிய நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் விட்டுறணும், டினாமினேட்டர்ல 5வது சாம்பிளுக்குரிய அந்த சாம்பிள் சைஸை விட்டுறணும். ஓகேவா, விட்டுட்டு மீறி பாத்தீங்கன்னா 17 பை 70. அப்ப ரிவைஸ்டு யூ பார் வந்து 0.24. அப்புறம் சாம்பிள் சைஸ் 5 தான். சரியா, ஆவரேஜ் சாம்பிள் சைஸ் 5 தான், என் வந்து 5 தான். ஆக்சுவலா 5ன்னு போட்டுருக்கணும், சரி என்னன்னு போட்டிருக்கணும், 3ன்னு போட்டாங்க. ஓகேவா, சோ அப்ப அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து 0.9 வருது. லோயர் கண்ட்ரோல் லிமிட் வந்து -0.42, நெகட்டிவ் 0. ஸோ இந்த அந்த எந்த சாம்பிள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலோ அதை வந்து எலிமினேட் பண்ணிட்டு ரிவைஸ்டு கண்ட்ரோல் லிமிட்ஸ் அண்ட் சென்ட்ரல் லைன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் லிமிட்ஸையும் அந்த 5வது சாம்பிளை விட்டு மற்ற வேல்யூஸையும் பிளாட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து வித் இந்த கண்ட்ரோல் லிமிட்ஸ் வந்துடும். இந்த ப்ராசஸ் வில் பி அண்டர் கண்ட்ரோல். ஓகேவா, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட்னா என்ன, ஆட்ரிபியூட் வேரியபிளுக்கு என்ன வித்தியாசம், ஏன் வந்து வேரியபிள் சார்ட் வந்து எந்த நேரத்துலலாம் வந்து யூஸ் ஆகாது, ஆட்ரிபியூட் சார்ட்டுக்கு எதுக்காக ஆட்ரிபியூட் சார்ட்டுக்கு போகணும், ஆட்ரிபியூட் சார்ட்ல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, டிஃபெக்ட்னா என்ன, டிஃபெக்டிவ்னா என்ன, தட் மீன்ஸ் நான் கன்ஃபார்மிங் ஐட்டம்னா என்ன, நான் கன்ஃபார்மிட்டினா என்ன, ரெண்டுக்கும் வெரி பேசிக் டிஃபரன்ஸ் என்ன, டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்டுக்கான சார்ட்ஸ் என்னென்ன, பி சார்ட், என்பி சார்ட். ஓகேவா, சோ பி சார்ட் எப்ப யூஸ் பண்ணணும், என்பி சார்ட் எப்ப யூஸ் பண்ணணும். சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்டா இருந்தா பி சார்ட் யூஸ் பண்ணலாம், என்பி சார்ட் யூஸ் பண்ணலாம்.
சாம்பிள் சைஸ் வேரியபிளா இருந்தா வி சார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி டிஃபெக்ட்டுக்கான சார்ட் என்னென்ன? டி சார்ட், யூ சார்ட். சாம்பிள் சைஸ் கான்ஸ்டன்ட் இருந்தா சி சார்ட் யூஸ் பண்ணலாம், யூ சார்ட் யூஸ் பண்ணலாம். சாம்பிள் சைஸ் வேரியிங்கா இருந்துச்சுன்னா யூ சார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை பத்தி பார்த்தோம். அதுக்கான ஃபார்முலா ஓகேவா? சென்ட்ரல் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்பர் கண்ட்ரோல் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, லோயர் கண்ட்ரோல் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்தோம். தென் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ப்ராப்ளம்ஸ் வந்து டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் சார்ட்ஸ் வரையிறது, கண்ட்ரோல் சார்ட்ஸ்ல இருந்து நம்ம அந்த டேட்டா யூஸ் பண்ணி எப்படி சென்ட்ரல் லைன், அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் சார்ட் வரையிறது, கண்ட்ரோல் சார்ட் வந்து ஒரு ப்ராசஸ் கண்ட்ரோல் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கலா, தென் அப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருந்துச்சுன்னா எப்படி அதை வந்து எந்த பார்ட் எந்த காம்பனன்ட் வந்து எந்த சாம்பிள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலோ அதை எலிமினேட் பண்ணிட்டு எப்படி மறுபடியும் ரிவைஸ்டு சென்ட்ரல் லைன், அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்த லெக்சர்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். Until then